உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஜெயிலுக்கு போயிட்டா இப்படி சுட சுட சூட ஆம்லெட்டும் கிடைக்காது, உன்னாலையும் ஊட்டி விட முடியாதுல்ல. அதான் லாஸ்டா உன் கையால சாப்பிடலாமேன்னு யோசிச்சேன். மாறா, ஏண்டா இப்படிலாம் பேசுற? நீ ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாதுடா. ஐயோ, இது எமோஷன் சீன் இல்ல. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் அப்படி சொல்ற? நீ ஜெயிலுக்கு போறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். அந்த ஃபிட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. அவன் சொன்ன கதையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நான் ஜெயிலுக்கே போயிட்டேன்னு வையேன், அப்போ நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோத்த. மாறா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. அழுவாதத்த. என் விதி ஜெயிலுக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா போய் தான் ஆகணும். உன்னை ஜெயிலுக்குலாம் போக விட மாட்டேன். இந்த பாரு, நான் போனதுக்கு அப்புறம் யாரும் இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கூடாது. இப்பவே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி பேசி அவங்கள அழ வச்சிட்டு இருக்க? பாரு வீரா, இவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். நம்ம மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுன்னு இவனுக்கு கொஞ்சமாவது புரியுதா? வலிமா, அவன் சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் ஜெயிலுக்கெல்லாம் ஒண்ணும் போக மாட்டான். வலிமா, நீங்க அழாதீங்க. இவன் எதுக்கு இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போறதுக்கு இவ்வளவு ஆர்வமா பேசுறான்? இவன் இவ்வளவு பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அது கண்டுபிடிச்சே ஆகணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.